ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நான் ஒரு புது ரெசிபியோட வந்திருக்கேன். இது நான் ஜஸ்ட்டு ஸ்க்ரால் பண்ணிகிட்டு இருக்கும்போது யூடியூப்பில் ஒரு கமர்ஷியல் பிரெட் அல்வா வீடியோ பார்த்தேன். அது ரொம்ப சிம்பிளாக ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. இவ்வளோ பொருட்கள் வச்சு சூப்பரான பிரெட் அல்வா பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்திருக்கேன். வாங்க இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். இப்போ வாங்க இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் ஒரு 400 கிராம்ஸ் ப்ரெட் 2 எடுத்திருக்கேன். ஸோ 2 பேக்கெட் எடுத்ததுனால இது 800 கிராம்ஸ். இதுக்கு அப்படியே டபுளாக சுகர் ஒரு 1600 ஒரு இல்லை 1.5 கிலோ சுகர் எடுத்துக்கோங்க. அண்ட் நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன், முந்திரி இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு. அண்ட் ஒரே ஒரு சின்ன மில்க் மெய்ட், இது ஒரு 200 கிராம்ஸ் இருக்கும். அண்ட் என்கிட்ட ஏலக்காய் பொடி இல்லை, ஸோ நான் சுகர் சிரப்பில் அப்படியே நான் என்கிட்ட ஏலக்காய் பொடி இல்லை, அதனால் நான் அப்படியே ஏலக்காய் சுகர் சிரப்பில் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. நான் ப்ரெட்டு பொரிக்கிறதுக்கு ஒரு லிட்டர் எண்ணெய் எடுத்திருக்கேன். அண்ட் இதுக்கு சுகர் சிரப்புக்கு தண்ணி ஸோ இது 1.5 kg சுகருக்கு 1.5 லிட்டர்ஸ் தண்ணி. இந்த தண்ணி போட்டு நம்ம சுகர் ஜஸ்ட்டு கரையிற அளவுக்கு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு முந்திரியை வறுத்துக்கலாம். அது கொஞ்சோண்டு கீ போட்டு அதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கீ நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ அந்த முந்திரி அப்படியே போட்டு வறுத்துக்கலாம். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாற ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸோ ஐ திங்க் இது கொஞ்சம் நல்லா கலர். ஸோ இது நம்ம அப்படியே எடுத்து வச்சுப்போம். ஸோ இந்த ரோஸ்டட் கேஷ்யூஸை நம்ம தனியாக வச்சுக்கலாம். அண்ட் இப்போது நான் இந்த கீயில் அப்படியே நான் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கிறேன். ஸோ இந்த எண்ணெய் நல்லா காயட்டும். நம்ம ப்ரெட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் ப்ரெட் அல்வா செய்ய போகிறோமோ அதை வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு சுகர் நான் சொன்ன அந்த 1.6 kg சுகர் அண்ட் அதில் வாட்டர். ஸோ இதில் ஒரு 1.5 லிட்டர்ஸ் தண்ணி ஊற்றி நல்லா சுகர் கரைஞ்சிக்கணும். கம்பி பதம்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இது சுகர் கரைஞ்சால் மட்டும் போதும். இதில் வேணும்னா நம்ம பாதாம் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த வீடியோவில் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. பட் என்கிட்ட பாதாம் எசன்ஸ் இல்லை. ஸோ சுகர் சிரப் ரெடி ஆகட்டும். மீன்வைல் நம்ம ப்ரெட்டை பொரிச்சிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ எண்ணெய் மீடியம் ஹீட்டில் இருக்குது. மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம இப்போ ப்ரெட்டு போட்டுடலாம். இந்த ப்ரெட் அல்வாவுக்கு மெயினே இந்த ப்ரெட்டு பொரிக்கிறது தான். அண்ட் டைம் கன்சியூமிங்கும் இது தான் கூட. ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். கருக விட்டுறாதீங்க. பிகாஸ் இதுதான் நம்மளுக்கு கலர் அண்ட் இதுதான் நம்மளுக்கு டேஸ்ட். ஸோ ரொம்ப ஒயிட்டாகவும் இல்லாமல் ரொம்ப ப்ரௌனாகவும் இல்லாமல் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். ஐ திங்க் இட்ஸ் த பர்ஃபெக்ட் கலர். ஸோ இதை நல்லா ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு வச்சுக்கோங்க. என்கிட்ட ஸ்ட்ரெயினர் இல்லை. ஸோ இதை நான் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன்.
ஸோ தட் எண்ணெய் நிறைய இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஃபுல் ப்ரெட்டையும் நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ப்ரெட் எல்லாமே வந்து இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கோங்க. சுகர் சிரப் வந்து இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். கொதிக்கும்போது இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ரெட்டை வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக ஆட் பண்ணோன்னே எப்படின்னு காமிக்கிறேன். இது வந்து அடி பிடிக்கும்லாம் நம்ம பயப்பட வேண்டாம். இந்த மாதிரி நம்ம வந்து உடச்சி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் அந்த ப்ரெட் அல்வா கன்சிஸ்டன்சி வந்துடும். இது இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த மில்க் மேட் வந்து லைட்டாக ஊற்றிக்கலாம். அப்படியே சுகர் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து ஊற்றிக்கோங்க. அப்படியே நம்ம வறுத்து வச்ச முந்திரி போட்டு ஃபைனலாக மிக்ஸ் பண்ணி yummy delicious bread alwa.